நீங்க சிங்கம், புலின்னு எத்தனையோ மிருகங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, புருஷா மிருகம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். புருஷா மிருகம் சிவ ஆலயங்கள்ல காவல் தெய்வமா எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. ராஜசூய யாகம் நடத்த பாண்டவர்கள் முடிவு செஞ்சாங்க. கிருஷ்ணன் யாகத்துக்கு அழைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலை தயார் செஞ்சாரு. செல்வத்துக்கு அதிபதியான குபேரனை நேரில் சென்று அழைக்கும் பொறுப்பு பீமனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பீமனும் முதலில் குபேரனை அழைக்க கிளம்பினான். அப்போது கிருஷ்ணர் பீமனை தடுத்து நிறுத்தினார். சற்று பொறு பீமா, குபேரனை சந்தித்து அழைப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்றார் கிருஷ்ணர். ஏன் என்று பாண்டவர்கள் அனைவரும் வியப்படைந்தனர். குபேரவனத்தை காவல் காக்கின்றது புருஷாமிருகம். மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட புருஷாமிருகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. தன்னிடம் சிக்குபவர்களை அடித்து கொன்று புசித்துவிடும். அதனிடம் சிக்கினால் ஆபத்து. பீமனை கிருஷ்ணர் எச்சரித்தார். என் வீரத்தின் முன்னே புருஷனாவது மிருகமாவது என்று பீமன் கர்வத்துடன் கூறினான். கிருஷ்ணருக்கு பீமனின் பேச்சை கேட்டு சிரிப்பு வந்தது. அப்பனே, உன் வீரம் அதன் முன் எடுபடாது. நீ உனது கதையை தூக்குவதற்குள் அது உன்னை தின்று ஜீரணித்துவிடும். மின்னல் வேகத்தில் பாயக்கூடியது அந்த புருஷாமிருகம் என்றார் கிருஷ்ணர். அப்படியானால் குபேரனை எப்படி அழைப்பது? அவர் வந்தால்தானே யாகம் முழுமையடையும் என்று தர்மர் கவலைப்பட்டார். சற்று யோசித்த கிருஷ்ணர் பீமனை தனிமையில் அழைத்தார். பீமா, அந்த புருஷாமிருகம் பரமசிவனிடம் அளவில்லாத பக்தி கொண்டது. சிவலிங்கத்தை கண்டாலே குளித்துவிட்டு பூஜை செய்யும் வழக்கத்தை கொண்டது. அதன் பிறகே அது ஆகாரத்தை உண்ணும். உன்னை கண்டதுமே விரட்டி கொண்டு வரும். உன் சாமர்த்தியத்தை கொண்டு எப்படியாவது குபேரனை யாகத்துக்கு அழைத்துவிடு. நான் உனக்கு 12 கற்களை தருகிறேன். அந்த புருஷாமிருகம் உன்னை பிடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கல்லாக அதன் முன்னே போடு. ஆனால் ஓடுவதை மட்டும் நிறுத்திவிடாதே. பீமன் தலையசைத்தான். எப்படியாவது கடைசி கல்லை வீசிவிட்டு இந்திரபிரஸ்த எல்லைக்குள் நுழைந்துவிடு. பின்பு அதனால் உன்னை பிடிக்க முடியாது. ஆனால் அதற்குள் உன்னால் இந்திரபிரஸ்த எல்லையினுள் நுழைய முடியவில்லை என்றால் உனது உயிர் உனதில்லை. ஜாக்கிரதை என்று எச்சரித்துவிட்டு பீமனிடம் 12 கற்களை கொடுத்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணன் கூறியது போல் குபேரவனத்தினுள் பீமன் காலை வைத்ததுமே புருஷாமிருகம் கர்ஜித்து கொண்டு அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. இரு கைகளையும் கூப்பி வணங்கிய பீமன், புருஷாமிருகமே, எனது தமையனார் நடத்தும் ராஜசூய யாகத்துக்கு குபேரனை அழைக்க வந்துள்ளேன். என் அண்ணன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அனுமதி கொடு. குபேரனை நான் அழைத்துவிட்டு வரும்போது நீ என்னை உண்ணலாம் என்று வேண்டினான் பீமன். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ வந்திருப்பதால் நான் உன்னை உள்ளே செல்ல அனுமதிக்கிறேன். உள்ளே நுழைபவர்களை விழுங்குவது என் வேலை. உம்மை மட்டும் திரும்பி வரும்போது உண்கிறேன் என்று கூறியது புருஷாமிருகம். உள்ளே சென்று பீமன் குபேரனை யாகத்துக்கு வரும்படி வேண்டினான். அவரும் அவசியம் யாகத்துக்கு வருவதாக வாக்களித்தார். குபேரன் மாளிகையை விட்டு புறப்பட்ட பீமன் தன்னை விழுங்குவதற்கு தயாராக நிற்கும் புருஷாமிருகத்தை பார்த்தான். அவ்வளவுதான். ஒரே பாய்ச்சலாக மாளிகையை விட்டு வெளியேறி தனது சக்தியை எல்லாம் திரட்டி கொண்டு ஓடத் துவங்கினான் பீமன். காத்திருக்கும் புருஷாமிருகம் விடுமா? அதுவும் ஒரே பாய்ச்சலாக தாவி ஓடிக்கொண்டிருந்த பீமனை எளிதாக பிடித்துவிட்டது. தன்னை பிடித்த மறுகணமே கிருஷ்ணன் கூறியபடி தன் கையில் இருந்த முதல் கல்லை புருஷாமிருகத்தின் தலைக்கு முன்பாக போட்டான். அந்த கல் உடனே சிவலிங்கமாக மாறியது. சிவலிங்கத்தை கண்டு பரவசப்பட்ட புருஷாமிருகம் பீமனை விட்டுவிட்டு பூஜை செய்வதற்கு நீராடச் சென்றது. அந்த இடைப்பட்ட காலத்தில் தனது ஓட்டத்தின் வேகத்தை அதிகரித்தான் பீமன். ஆனால் மின்னல் வேகத்தில் நீராடி சிவபூஜையை செய்துவிட்ட புருஷாமிருகம் மீண்டும் பீமனை பிடித்துவிட்டது. பீமன் மீண்டும் அடுத்த கல்லை எறிந்தான். அதுவும் சிவலிங்கமாக மாறியது. பீமனை விட்டுவிட்டு சிவபூஜை செய்ய சென்றது புருஷாமிருகம். பீமன் தொடர்ந்து தலை தெறிக்க ஓடினான். இவ்வாறு புருஷாமிருகம் துரத்தி பிடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கல்லை தூக்கி போட்டான் பீமன். இப்படியே 11 கற்களை சிவலிங்கமாக மாற்றி புருஷாமிருகத்திடமிருந்து தப்பித்தான். கடைசி கல்லை தூக்கி எறிந்தவுடன் எப்படியாவது இந்திரபிரஸ்த எல்லைக்குள் நுழைந்துவிட வேண்டும் என்று எண்ணிய பீமன் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினான். கடைசி கல்லையும் அதன் முன்பாக போட்டான்.
புருஷாமிருகமும் அவனை விட்டுவிட்டு பூஜை செய்ய சென்றது. அதோ இந்திரபிரஸ்த எல்லை வந்துவிட்டது. பாய்ந்து ஓடினான் பீமன். அவன் எல்லையை தாண்டி உள்ளே நுழைவதற்கும் புருஷாமிருகம் அவன் காலை கவ்வி பிடிப்பதற்கும் சரியாக இருந்தது. பீமனின் இடது கால் மட்டும் புருஷாமிருகத்தின் பிடியில் இருக்க, அவனுடைய உடலும் வலது காலும் இந்திரபிரஸ்த எல்லையினுள் இருந்தன. புருஷாமிருகம் அவனை விழுங்க முயன்றது. பீமனோ தான் எல்லைக்குள் நுழைந்து விட்டதால் என்னை விழுங்கக்கூடாது என்று வாதிட்டான். இருவருக்கும் இடையே தர்க்கம் நிகழ்ந்தது. அந்த சமயத்தில் அங்கே தர்மர் வந்தார். இருவரின் நியாயத்தையும் கேட்டறிந்தார். பீமனின் உடல் இந்திரபிரஸ்த எல்லைக்குள் வந்துவிட்டாலும் அவனது ஒரு கால் எல்லை சேரவில்லை என்பதால் அந்த இடது காலை மட்டும் புருஷாமிருகத்திற்கு உணவாக தந்துவிட வேண்டும் என்று தர்மர் தீர்ப்பளித்தார். தருமர் பீமன் தனது தமையனாக இருந்தாலும் அவரது நேர்மையான தீர்ப்பை கேட்டு மகிழ்ந்த புருஷாமிருகம் பீமனை மன்னித்து உயிருடன் விட்டது. குபேரவனத்தில் இருந்த நான் பீமனை விரட்டி கொண்டு பூலோகம் வந்துவிட்டேன். இனி நான் என்ன செய்வது என்று கிருஷ்ணரிடம் கேட்டது புருஷாமிருகம். சிவபக்தனான நீ இனி சிவாலயங்களின் வாயிலை காவல் புரிவாயாக என்று கூறினார். அன்று முதல் பூலோகத்திலேயே தங்கிவிட்ட புருஷாமிருகம் சிவாலயங்களின் வாயிலை காவல் காக்கத் தொடங்கியது. தீய உணர்வுகளுடன் கோவிலுக்கு வருபவர்களை தண்டித்து விடுமாம் புருஷாமிருகம். சிதம்பரம் கோவிலில் இன்றும் புருஷாமிருக சிற்பங்களை காணலாம். நன்றி.